Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அது பொதுவாக இந்திய நீதித்துறை மீது சமீப காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கு. நீதித்துறை குறித்து சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி புகழிடம் என்பது நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துரதிருஷ்டமாக இந்த 14 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நீதிமன்றம் அப்படி செயல்படலைன்றது நம்ம பல வழக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு அப்சல் குருன்னு சொல்லி ஒரு அப்பாவி இளைஞர் ஒரு நபர், அவர் தான் நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது எந்தவித சாட்சியத்தையும் அரசு தரப்பால் தர முடியல. ஆனால் இந்த நாட்டோட கூட்டு மனசாட்சி நம்பிச்சு அவர் தான் நாடாளுமன்றத்தை தாக்கினார்னு சொல்லி அவரை பிடித்து தூக்கில் போட்டார். ஒரு 10 ஆண்டுகள் நடந்த வழக்கு 2015 நடக்குது. 17 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் நடந்த வழக்கு. ஆனால் 2 மாதத்திலேயே முழுமையான எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு 10 வருஷத்துல வெறும் ஹியரிங் தான் போயிட்டு இருந்தது. இந்த 2 மாசம் ஜூலைல 28 தான் விட்னஸே ஏறுறாங்க. 147 விட்னஸ்ல கிட்டத்தட்ட 120 விட்னஸ் பிறல் சாட்சியா மாறிடுச்சு. அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்ட்டாங்க. அது சரியான சாட்சிகளா இல்லை. வெறும் ஒரு 42 சாட்சிகள். அந்த 42 சாட்சி யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் கிடையாது, எல்லாருமே காவல்துறையினர். அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு ஆம்பூர் தோல் தொழிற்சாலை வேலை செய்து கொண்டு பவித்ரான்ற ஒரு பெண் காணாம போறாங்க. கைது என்பது விசாரணைக்கு காவல்துறை அழைக்கிறாங்க. அந்த விசாரணையில அந்த பையனை சட்டவிரோதமாக ஒரு குடியிருப்புல வச்சு அடிச்சு மார்டின் பிரேம்ராஜ் சொல்லி ஒரு காவல் ஆய்வாளரும் அவர் தலைமையிலான குழுவும் அடிச்சு அவனை கொன்னுடுது. இரவோடு இரவாக சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த 400 பேரும் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்களா அப்படின்னா கிடையாது, கைது செய்து காவல்துறை. அதன் பிறகு அந்த தொழிற்சாலையுடைய தொழில் அதிபர்கள்லாம் போய் காவல்துறை பேசி சிலரை விடுவிக்கிறாங்க. சிலரும் ஒரு கணிசமாக ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களை விடுவிக்கிறாங்க. விடுவிச்சு மீதி கூட 191 நபர்களை ரிமாண்ட் செய்து காவல்துறை. இந்த வழக்கில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அரசு தரப்பு தான். இந்த வழக்கு போட்டது அதிமுக ஆட்சியில். கலவரம் நடந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், வழக்கு போட்டதும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். திமுக ஆட்சி இன்னும் 6-7 மாசத்துல முடிய போகிற சூழல்ல இந்த 2 மாதங்கள்ல இந்த வழக்கை விசாரித்து 22 பேர் சிறையில் அடைக்க வேண்டிய தேவை இந்த அரசு என்ன. அந்த 22 பேருக்கு கூட வழக்கறிஞர்கள் இல்லை. இதுல என்ன அவசரம் இருக்கு? உடனடியா நீங்க அந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும். 10 ஆண்டுகள்ல நீ 2 மாதத்துல ஏன் விசாரிச்சு முடிக்கணும்? என்ன தேவை என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப என்னன்னா அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆக போறாங்க. ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை போன்ற இந்த வட ஆற்காடுல இருக்கிற முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, இவன் காக்கி ட்ரெஸ் போட்டா அந்த பக்கம் ஓடுறவன். நீங்க தென் தமிழகத்துல இருக்கிற முஸ்லீம்களை மாதிரி காவல்துறையிட பார்த்தா உடனே பாயிறது எதிர்த்து பேசுறதும் அங்க பேச மாட்டாங்க மக்கள். கலவரம் நடந்து 24 பேர் நீங்க ஜெயில போட்டீங்க, ஓகே. அந்த கலவரத்திற்கு அடிப்படையா இருந்த அந்த காவல் ஆய்வாளர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? கொல்லப்பட்ட அந்த சமீல் பாஷாவோட குடும்பத்திற்கு என்ன நீதியை, என்ன நிவாரணத்தை இந்த அரசு கொடுத்திருக்கு? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருந்தனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக வெல்ஃபேர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் கௌஸ் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லை தோழர். ஏன்னா நான் அந்த விஷயத்தை நானுமே கேள்விப்பட்டேன். மிக குறிப்பாக ஒரு ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக பேசுறதுக்குள்ள இருந்த ஒரு வழக்கு தான் ஆம்பூர் கலவர வழக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நேற்றைக்கு தீர்ப்பும் வந்திருக்கிறது. 2 நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்த ஒரு தீர்ப்பு. எதனால் ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது, அதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க தோழர். அது பொதுவாக இந்திய நீதித்துறை மீது சமீப காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கு. நீதித்துறை குறித்து சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி புகழிடம் என்பது நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துரதிருஷ்டமாக இந்த 14 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நீதிமன்றம் அப்படி செயல்படலைன்றது நம்ம பல வழக்கில் பார்க்கலாம்.
75 ஆண்டுகள் ஒரு வழக்கு நடக்குது, 450 ஆண்டுகால ஆவணங்களை வந்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் வைக்கிறோம், பல இழப்புகள் பல உயிர் சேதங்களுக்கு பிறகு கூட நீதிமன்றம் என்ன சொல்லுது, இங்கே தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி பெரும்பான்மை சமூகம் நம்புது, அதனால் நான் இந்த இடத்த ராமர் கோயிலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த தீர்ப்பு கொடுக்குது. நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படுது. சரி, இதோட தானான்னு பார்த்தா அதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அப்சல் குருன்னு சொல்லி ஒரு அப்பாவி இளைஞர் ஒரு நபர், அவர் தான் வந்து நாடாளுமன்ற தாக்குதலில் வந்து ஈடுபட்டார் என்பது எந்தவித சாட்சியத்தையும் அரசு தரப்பால் தர முடியல. ஆனால் இந்த நாட்டோட கூட்டுமான சாட்சி நம்பிச்சு அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தை தாக்கினார்னு சொல்லி அவரை பிடித்து தூக்கில் போட்டார். இப்படி தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக இந்த நீதிமன்றங்கள் செயற்படுற தொடர்ச்சியாக தான் இந்த ஆம்பூர் கலவர வழக்கினுடைய தீர்ப்பையும் நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமோட அந்த அணுகணுன்ற ஒரு தேவை இருக்கு. கண்டிப்பாக அணுகணும். ஏன்னா அந்த வழக்கினுடைய ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் இப்போ வந்து வந்திருக்கு, முழுமையான தீர்ப்பு வரலை. ஒரு 10 ஆண்டுகள் நடந்த வழக்கு 2015 நடக்குது, 17 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் நடந்த வழக்கு. ஆனால் 2 மாதத்திலேயே முழுமையான எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 10 வருஷத்துல வெறும் ஹியரிங் தான் போயிட்டு இருந்தது. இந்த 2 மாசம் ஜூலைல 28 தான் விட்னஸே ஏறுறாங்க. இந்த சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 147 விட்னஸ். 147 விட்னஸ்ல கிட்டத்தட்ட 120 விட்னஸ் பிறல் சாட்சியா மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லைன்ட்டாங்க, அது சரியான சாட்சிகளா இல்லை. வெறும் ஒரு 42 சாட்சிகள். அந்த 42 சாட்சி யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் கிடையாது, எல்லாருமே காவல்துறையினர். அப்போ ஒரு காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு எப்படி உங்களால் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து ஒரு வழக்கில் உங்களால் தீர்ப்பு தர முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் வந்து 22 நபர்களை அவர்கள் எல்லாருமே அப்பாவிகள் தான், ஆணித்தரம் அடிச்சு சொல்லலாம். சில வழக்குகள் எல்லாம் சந்தேகம் இருக்கும், ஒருவேளை அவர் ஈடுபட்டிருக்கலாங்க அப்படி. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இன்னைக்கு வந்து சிறை சென்ற அத்தனை 22 நபர்களும் 100% அப்பாவிகள். இல்ல சிலரை விடுவிச்சிருக்கிறாங்க, 22 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க இல்ல, அதை தான் சொல்ல வரேன். நீங்க அந்த சிலர் என்பதும் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. புரியுங்களா? உங்களுக்கு வந்து அது கலவரம் நடந்த பொழுது 400 நபர்கள் மேல் கைது செய்யப்பட்டாங்க. ஆக்சுவலி கலவரத்தை பத்தி ஒரு பின்னணி சொல்லுங்க. இப்போ இந்த கலவரத்துக்கு பிறகு இந்த வழக்கை 3 வகையை வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு ஆம்பூர் தோல் தொழிற்சாலை வேலை செய்து கொண்டிருந்த பவித்ரான்ற ஒரு பெண் காணாமல் போகிறாங்க. இப்போ காவல்துறையில் அந்த பெண்ணுடைய கணவர் பழனி போய் ஒரு புகார் தரார், என் பொண்ணு வந்து என் பொட்டாட்டி வந்து காணோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண்ணுடைய அந்த ஃபோனை வந்து ட்ராக் செய்யும் பொழுது அந்த பெண் வந்து திருப்பூருக்கு போனதாக ஒரு தகவல் கிடைக்குது. சரி, அப்போ திருப்பூர் ஏன் போச்சு அந்த பொண்ணுன்னு பார்க்கும்போது அதே தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஷமீல் அகமதுன்ற நபர் திருப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் கூட அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்ற அசம்ஷனில் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவனை கொண்டு போய் விசாரிக்கிறான். ஆனால் அவன் ஏற்கனவே கல்யாண நபர் தான். இந்த பொண்ணு வந்து வேலை தேடி அவனாண்டு கேட்டிருக்கு. 2 பேரும் ஒரே தொழிற்சாலை வேலை செய்தவங்க, வேலைக்கு ஆள் தேவை இல்லைன்றனால இவன் வந்து இங்கே வேலையில் ஆம்பூரில் வேலை, இவன் வந்து ஆம்பூர்லேருந்து திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான். இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கணவனோட தொடர் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு அவனோட வாழ முடியாதுன்ற சூழலில் கணவனை விட்டுட்டு அந்த பொண்ணு அவனாண்டு வேலை கேட்குது. அவனா சொல்கிறான், நீ இப்படிலாம் வந்ததெல்லாம் தப்பு, நீங்கள் வரக்கூடாது, நீ போய் வந்து ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி இவன் கொண்டு போய் ஆம்பூரில் விட்டுட்டு திருப்பூர் போகிறான். சரி, அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இவனை வந்து கைது செய்கிறாங்க. கைது என்பதை விசாரணைக்கு காவல்துறை அழைக்கிறாங்க. அந்த விசாரணையில் அந்த பையனை வந்து சட்டவிரோதமாக ஒரு குடியிருப்பில் வச்சு அடித்து மார்ட்டின் பிரேம்ராஜ்னு சொல்லி ஒரு காவல் ஆய்வாளரும் அவர் தலைமையிலான குழுவும் அடித்து அவனை கொன்னுடுது. அடித்தே கொண்டுடுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவனை விசாரணைக்கு விட்டு போனோம், அவனுக்கு உடம்பு சரியில்லை, உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆம்பூரில் இருக்கக்கூடிய அடக்கம்பாறை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறோம், அங்கே அவரால் ட்ரீட்மெண்ட் ஆகலை, நாங்கள் வேலூருக்கு கூப்பிட்டு வரோம், வேலூர்லேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வரோம். அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒரு 25-26 வயது இளைஞர் திடீர்னு எப்படி ஒரு நாளில் வந்து இறக்க முடியும்? அப்போ அவனை 3 நாள் வந்து சட்டவிரோத காவலில் வைத்து அவனை தொங்க விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடியை பார்க்கும்போது அந்த டைமில் எப்போ 2015 அது பெரிய அளவில் வந்து பேசு பொருள் ஆச்சு. அப்போ அந்த வழக்கில் அந்த பையனை அடித்து கொன்னுடுறாங்க. அப்போ கொன்ன பிறகு அந்த பாடியை வேலூர் ஜிஹெச்சு கொண்டு வந்துடுறாங்க. கஸ்டடியல் மர்டர், டெத் இல்லை, கஸ்டடியல் மர்டர். முழுக்க அந்த காவல் ஆய்வாளருடைய திட்டமிட்ட படுகொலை அது. இதுக்கு பின்பு வெவ்வேறு பிரச்சனைகளாம் கூட இருக்கு, அதை நம்ம பேசுவோம்.
ஏன் வந்து பழனி கம்ப்ளைண்ட் தராரு, ஏன் ஒரு பழனி வந்து ஒரு பவித்ரா என்ற ஒரு பெண்ணிற்காக ஏன் மார்ட்டின் வந்து அடிச்சு கொள்ள வேண்டிய சூழலுக்கு மார்ட்டின் எங்க தள்ளப்படுறாருன்னு போன்ற பல கேள்விகள் இந்த வழக்குல வந்து நமக்கு வருது. அதன் பிறகு அந்த பாடியை வந்து ஒப்படைக்கிறாங்க. சரி, எப்போ ஒப்படைக்கிறாங்க? இரவு 7:30 மணிக்கு பாடியை வந்து ஒப்படைக்கிறாங்க. பாடியை வாங்குவதற்காக அந்த ஊர் மக்கள், பொதுமக்கள், அவரோட குடும்பத்திலாம் சேர்ந்து ஒரு 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆம்பூர்ல ஓரியன்டல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பகுதி, அது ஒரு ஜங்ஷன் மாதிரி, அங்கே கூடுறாங்க. ஏன்னா காவல்துறை வந்து நாங்கள் ஜிஹெச்லேருந்து கொண்டு வந்து பாடி இவங்களாம் இந்த இடத்துல ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்றால காவல்துறை ஒரு ரொம்ப மிருதுவான லட்டி சார்ஜ் பண்ணுது. அந்த லட்டி சார்ஜுக்கு பிறகு பெரிய கலவரம் நடந்து சில பெண் காவலர்களும் காவல்துறையினரும் தாக்கப்பட்டதாகவும் டிஎஸ்பிக்கு வந்து மண்டை உடைஞ்சாகவும் புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த 400 பேரும் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்களா அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு ரமலான் மாதம். அந்த சம்பவம் நடந்து ரமலான் மாதத்துடைய 13-14ஆம் தேதியில என்ன நடந்ததுன்னு தெரியாது சிலர். வெளியே கலவரம் நடந்தது, ஷமீல் அஹமது ஒருத்தர் செத்துட்டான், அதை தொடர்ந்து இங்க ஒரு 500 பேர் கூடி எதுவுமே தெரியாம சிலர் வீட்டில் தூங்கிட்டு இருந்து காலையில நோன்பு சஹர் செஞ்சுட்டு நோன்பு தொழுது பள்ளிவாசல் தொழ வந்தான் பாருங்க, அவனை கூட்டு போயிரு. ஆம்பூர்ல கலவரம் சென்னையில இருந்து கிளம்பி சிலர் ஊருக்கு போயிருப்பாங்க, என்ன ஆச்சோ என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சோன்ட்டு அவனை ரயில்வே ஸ்டேஷன்ல மடக்கி ஏத்துறது, பாக்குறவெல்லாம் ஏத்துறது. வீட்டுல தூங்கிட்டு இருந்தவனை, வேலையை விட்டு வந்தவனை, என்ன நடந்தது தெரியாத நேரத்துல கூட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து காவல்துறை. அதன் பிறகு அந்த தொழிற்சாலையோட தொழில் அதிபர்கள்லாம் போய் காவல்துறை பேசி சிலரை விடுவிக்கிறாங்க. சிலரும் ஒரு கணிசமாக ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களை விடுவிக்கிறாங்க. விடுவிச்சு மீதி இருக்க 191 நபர்களை ரிமாண்ட் செய்து காவல்துறை ரிமாண்ட் செய்து அப்பவே வந்து அந்த ஒரு ஹியரிங்ல அந்த மக்கள் பெயில் கிடைக்குது. 191 நபர்களை பெயில் கிடைச்சு. எப்பனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப முயற்சி செய்யறாங்க அந்த மக்கள். ஏன்னா ரமலான் மாதம், ரம்ஜான் பண்டிகையை அந்த பசங்க வீட்டில் கொண்டாடணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெடுது அந்த ஊர் ஜமாத்தும் சரி, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை அதிபர்களும் சரி, நீதிமன்றமும் கூட. ஏன்னா இந்த வழக்கு ஒரு ஃபேப்ரிகேட் வழக்கு அப்போ நீதிபதி தெரியுது வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து பெயில் தரலான்னு சொல்லும் பொழுது காவல்துறை ரிப்ளை கொடுக்கல. ரிப்ளை தரனால ரமலான் மாதத்தை அந்த மக்கள் வீட்டில் கொண்டாட முடியாம 2 நாட்களுக்கு பிறகு காவல்துறை ரிப்ளை கொடுத்து தான் அந்த மக்கள் வந்து வெளியே வராங்க. அப்ப காவல்துறை எவ்வளவு ஒரு வஞ்சகத்தோட அந்த சம்பவத்தில் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதன் தொடர்ச்சி தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாட்சி கொடுத்தவங்க எல்லாமே காவல்துறையினர். அந்த நீதிமன்றத்துடைய அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா இவர் இந்த குற்றத்தை செய்தார், அதற்காக இவர் சாட்சி சொன்னார், இந்த சாட்சிக்காக இவர் வந்து தண்டிக்கப்படுறார் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. வெறும் 22 நபர்களுக்கான குற்றம்லாம் இல்ல, அவர்களுக்கான தண்டனை மட்டும் தான் அறிவிக்கப்பட்டது. என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்ப தண்டனை அறிவிச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். என்னன்னா என்ன தப்பு செஞ்சாங்க என்பது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கஸ்டடி எல்லாம் மர்டர் நடந்திருக்குது, ஒருத்தர் சிறைக்குள்ளேயே சிறை சட்டத்தால சாவடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கான நீதி என்ன? அதான் நம்ம இங்க கேட்கிறோம். அதை குறித்து எந்த வித விசாரணையும் இல்லை. அதுக்கு வந்து டிஸ்கஸ் இது வரைக்கும் விசாரணை இல்லை. இன்னைக்கு அந்த காவல் ஆய்வாளர் வந்து எங்க இருக்காரு, அவர் இன்னும் போஸ்டிங்ல தான் இருக்காரு. அவர் மேல அதுக்கு பிறகும் கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடிப்படையில் அந்த கலவரம் ஒரு உண்மையிலே கலவரம் நடந்தா அந்த கலவரத்துக்கு யார் காரணம்? செத்து போன ஷமீல் அஹமதா, இல்ல அந்த ஊர் மக்களா, இல்ல அந்த பையனை அடிச்சு கொண்டு அந்த காவல் ஆய்வாளரா? காவல்துறை தான். அப்ப காவல்துறை மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீங்க வந்து ஒரு 400 பேர் கைது செய்வீங்க, 10 ஆண்டுகள் அந்த வழக்கு வந்து நடக்கும். அவசரமா இன்னும் கேட்டா இந்த 3 மாசமா அந்த நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நீதிபதியை மாத்தணும்னு சொல்லி. அப்ப வழக்கறிஞர்கள் இல்ல, அவன் அத்தனை பேரும் அன்னாட காட்சிகள், ஒருத்தனுக்கும் வழக்கறிஞர் இல்ல. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களே இல்ல, பொதுவான வழக்கறிஞரும் இல்ல, அவங்களுக்கான வழக்கறிஞர்களும் இல்ல, அவங்களுக்கான வழக்கறிஞர்களும் வச்சுக்கல. ஏன்னா அந்த அளவு தான் அந்த மக்களோட பொருளாதார சூழல். ஏன்னா எல்லாம் அன்னாட காட்சி. அவன் வேலைக்கு போனாதான் குடும்பத்துல இருந்து அடுப்பெரியும். அவனால ஒரு வழக்கறிஞரை வச்சு தான் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. அப்ப எவ்வளவு அந்த இடத்துல வந்து இவர்களுக்கான அந்த உரிமை மறிக்கப்பட்டிருப்பாங்க. அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிப்பதற்கு அரசு உங்களுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு வந்து இலவச சட்ட மையத்துல உங்களுக்கு வழக்கறிஞர் வச்சு கொடுக்கணும். ஒருவேளை உங்களால
ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க முடியலன்னு சொன்னா அரசு உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வச்சு கொடுக்கணும் சொல்லுது. ஆனா இதுல அப்படி எந்த நிகழ்வும் நடக்கல. ஆரம்பத்தில் வந்து சிலர் வந்து ஆளுக்கு 500 1000 போட்டு யாரோ ஒரு வக்கீல் வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சில வக்கீல் வச்சிருக்காங்க. தவிர இந்த 191 பேர்ல பெரும்பாலானவர்கள் வழக்கறிஞரே கிடையாது. இப்ப இந்த கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இந்த 22 பேர்ல கூட பலருக்கு அட்வொகேட்ஸ் கிடையாது, கவுன்சில்ஸே இல்லை. அப்போ ஒரு கவுன்சிலே இல்லாம நீங்க என்ன வந்து கைது செய்றீங்க, நான் பெயில் வெளியே வரேன், நீங்க விசாரணை நடத்துறீங்க, என்னை பத்தி வந்து போலீஸ்கார் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாரு, அந்த சாட்சியின் அடிப்படையில் நீங்க என்ன தூக்கி வந்து ஜெயிலில் போடுவீங்கன்னா இது என்ன நீதின்னு நான் கேட்கிறேன். இது நீதியா? இது அதனால தான் நம்ம சொல்றோம் இது நீதி வழங்கப்படலை. மாறாக அந்த ஜட்ஜு ஒரு தீர்ப்பை வாசித்திருக்கிறார். எதற்காக? காவல்துறையை குளிர்விக்கணும். அந்த தீர்ப்பிலே என்ன சொல்லப்படுது? இவங்களோட சட்டையை கிழிச்சிட்டாங்க, இந்த பெண்ணை மானபங்கப்படுத்திட்டாங்க, டிஎஸ்பியோட மண்டை உடைச்சிட்டாங்க, அதனால அவங்களாம் ரொம்ப பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களை நாங்கள் குற்றவாளியை அறிவிக்கிறோம். அவ்வளோதான். இதில் வேற இது பின்னாடி வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு மாதிரி, அஃப்சல் குரு தீர்ப்பு மாதிரி இதுவும் ஒரு பொது சமூகத்தை அல்லது அந்த காவல்துறையை குளிர்விப்பதற்கான ஒரு தீர்ப்பு. இதில் எந்தவித மாரல் வேல்யூஸோ சட்ட விழுமியங்களோ இதில் கடைபிடிக்கப்படவில்லை. வழக்கறிஞர்கள் அங்கே ஏதாவது முறையிட்டாங்களா? அவங்களுடைய வாதம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அதாவது இங்கே இப்போ கேள்வி இந்த அரசு தரப்பு தான். இந்த வழக்கில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அரசு தரப்பு தான். இந்த வழக்கு போட்டது அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா மேரேஜ் நடந்திருக்கு. இந்த கொடூரம் கலவரம் நடந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், வழக்கு போட்டதும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். திமுக ஆட்சி இன்னும் 6-7 மாசத்துல முடிய போகிற சூழல்ல இந்த 2 மாதங்கள்ல இந்த வழக்கை விசாரித்து 22 பேர் சிறையில் அடைக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு என்ன வந்து? வேக வேகமா 2 மாசம் தான் தோல. நீங்க போயிட்டு கேஸ் ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. நீங்க வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2 மாசம் அந்த ஹியரிங்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஓகே இட்ஸ் கோயிங் டு மேன் எண்ட் பண்ணிரலாம்ல. கோர்ட் பாய்காட் அந்த 22 பேருக்கு கூட வழக்கறிஞர்கள் இல்ல. இதுல என்ன அவசரம் இருக்கு நான் கேக்குறேன். இதுல என்ன அவசரம் இருக்கு? உடனடியா நீங்க வந்து அந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும். 10 ஆண்டுகள்ல நீ 2 மாதத்துல ஏன் விசாரிச்சு முடிக்கணும்? என்ன தேவை என்ன இருக்குன்னு நான் கேட்கறேன். அப்ப என்னன்னா அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆக போறாங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தா ஒரு அவங்களுக்கும் எப்படி வந்து அகில இந்திய அளவில் வந்து அரசுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் கொடுத்தா எப்படி அவர்கள் ஆளுநர்லாம் நியமிக்கப்படுறாங்களோ அப்படி இங்கே இந்த அரசுக்கு ஆதரவாக நாம் ஏதோ தீர்ப்பு கொடுத்தோம்னா இந்த அரசு நமக்கு ஏதோ செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த அரசே அவங்களுக்கு வந்து ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கான்னு தெரியாது. ஏன் போலீஸ் சிஸ்டம்க்கு ஆதரவான ஒரு தீர்ப்பா நீங்க பாக்குறீங்க? போலீஸ் சிஸ்டம் தான் இந்த ஸ்டேட்டுக்கான ஆதரவு தீர்ப்பு, இது மக்களுக்கான ஆதரவு தீர்ப்பே இல்லை. உண்மையிலேயே அது உண்மையான தீர்ப்புனா என்ன? ஒவ்வொரு குற்றவாளிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்குமான வழக்கறிஞர் நியமிச்சிருக்கணும், அவர்கள் புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கணும். ஒரு மாப் நடக்குது, ஒரு மாபுல நீ தான் குற்றவாளி உங்களால் எப்படி வந்து நிரூபிக்க முடியும்? இல்ல நீங்க போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிறீங்களா? அவங்க குற்றவாளிகள் இல்ல, அவன் குற்றவாளி இல்லைன்ற. ஏன்னா இன்னைக்கு வரும்போது நான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட பேசிட்டு வரேன். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் இந்த பாடியை வந்து அரசாண்டு பெற்று ஊருக்கு கொண்டு போக வேண்டிய தயாரிப்புல இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். அவரு சொல்றாரு அந்த பசங்களாங்க இல்லவே இல்லை சார் அப்படின்றாரு. எல்லாம் கூலி வேலை செய்யறவன் தோல. முதல்ல ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை போன்ற இந்த வட ஆற்காடுல இருக்கிற முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, இவன் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டா அந்த பக்கம் ஓடுறவன் தான். நீங்க தென் தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை மாதிரி காவல்துறையிட பார்த்தா வந்து உடனே வந்து பாயிறது எதிர்த்து பேசுறதுலாம் அங்க பேச மாட்டாங்க மக்கள். நான் பார்த்திருக்கேன். உணர முடியுது. காவல்துறை அவ்வளவு மிரட்டும் அந்த மக்களை, புரியுங்களா? அவ்வளவு மிரட்டும். காவல்துறை வந்து ஆண்டனுடைய அதிகாரத்தை தான் அங்க செயல்படுத்தும். நீங்க சென்னையிலேயே கூட பார்க்கலாம், பிற மாவட்டங்கள்ல இருந்து காவல் மாற்றம் செய்யப்பட்டு இங்க வந்த காவல்துறை இருக்காங்கல்ல, அவங்களோட அதிகார தோணு இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். சென்னையிலேயே பணி செய்த அவங்களோட டோன் வேற மாதிரி இருக்கும். சென்னையிலேயே பணி செய்த டிசி எல்லாம் கூட ஒழுங்கா உட்காந்து சட்டப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் சட்டம், இவனுக்கு சட்டம் தெரியும், இவனை நம்ம கண்டபடி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா அங்க சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம் நடந்து பாருங்க. அப்போ வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வாணியம்பாடியில் ஒரு ஆர்ப்பாட்டம்னா தொடர் ஆர்ப்பாட்டம். எங்க தனியார் இடத்துக்குள்ள ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு 200 பேர் நாங்கள் கூடி 5 நாள் வந்து நாங்கள் வந்து கூட்டம் போட போறோம். இதுல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஒரு தனியார் இடம், காம்பவுண்ட் போட்டு கேட்டோட போட்ட இடம், அவங்க உள்ள போனோன்னா கேட்டை மூட்டுருவாங்க இவங்க. அந்த இடத்துல போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை செய்யுது.
முதல் நாள் போராட்டம் நடந்துருச்சு, 2ஆம் நாள் நடத்தக்கூடாதுன்னு. அப்போ அந்த மக்கள் நடத்தின உடனே டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, நூற்றுக்கணக்கான காவல்துறையை இறக்குறாரு, காம்பவுண்டுக்குள்ளே வெளியே வந்தோன்னு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ நமக்கு இங்கே சென்னையிலேருந்து ஃபோன் வருது, நம்ம இங்கே சென்னையில் நீங்கள் நடத்துங்க நாங்கள் வரோம்னு சொல்லி இங்கேருந்து வண்டி எடுத்து நைட்டு 7 மணிக்கு அங்கே போகிறோம். போனோடனே ரோட்டுக்கு வந்து நான் பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறேன். வெளிப்படையாக சொல்கிறேனே, யாரா அது இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது, வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியான்னு சொல்லி தான் பேட்டி வெளியே கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நான் வெளியே வந்து பேசும்போது வெளியே ஒரு போலீஸ் இல்லை. அடுத்த 3 நாள் 5 நாள் அது பீஸ்ஃபுல்லாக அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, யாரா அவன் சென்னையிலேருந்து வந்தவன், நாங்கள் இந்த ஊரே எங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு கட்டுப்படுத்தி வச்சோம், வெளியூர்லேருந்து வந்துட்டு இவ்வளோ நம்மளோட இமேஜை காலி பண்ணிட்டு போகிறான், இனி என்ன ஆனாலும் அந்த ஊர் பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி உளவுத்துறை அங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த மக்கள் மிரட்டப்பட்டு காக்கினாவே ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் பெரும்பாலும் வட ஆற்காடு. ஏன்னா அந்த மக்களுடைய நாட் ஒன்லி இஸ்லாமிய சமூகம், அங்கே இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் சொல்ல முடியாது, அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தலித் மக்களாக இருக்கட்டும், பழங்குடியின மக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் இருக்க பாருங்க, இவெல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் தான். நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நமக்கு எதுக்குப்பா நம்ம தொழிலை பண்ணுவாங்க. அந்த மக்கள் மேல 2 வர்க்கம் இருக்கு. ஒன்னு பொருளாதாரம், ஒன்னு பொருளாதாரம் இல்லாதது. பொருளாதாரம் இருக்கிறவன் என்ன நினைப்பான், எதுக்கு போலீஸ் சொன்ன மோதிட்டு என்ன சார் வேணும் உங்களுக்கு காசா இருந்தாங்க எடுத்துட்டு போங்க சார். அது தொழிற்சாலை அதிபரோட குடும்பங்கள்லாம் இருக்குல்ல, போலீஸ் ஜீப் வந்துச்சுன்னா என்னப்பா கேட்குறாரு, கொடுத்துருங்கப்பா, இது ஒரு லெவல். இன்னொன்று போலீஸை பார்த்தாவே சார் வணக்கம் சார்னு சொல்லிட்டு போகிறது. இங்கே நம்ம ஐஎஸ்க்கு எல்லாம் பெருசாக நம்ம இங்கே வந்து பயப்படலாம் மாட்டோம். ஆமாம் இல்லையா? ஆனால் ஐஎஸ்ஸே அங்கே வந்து மிரட்டுவான். அந்த ஐஎஸ் கூட நிரந்தர ஐஎஸ்ஸாக இருக்க மாட்டான், மாறிட்டே இருப்பான். இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவனுக்கு காசு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தா காசு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு ஒரு பேட்டா மாதிரி கொடுப்பார், அவனுக்கு இந்த மக்கள் பயப்படுவாங்க. அப்போ அப்படியாப்பட்ட மக்கள் ஒரு டிஎஸ்பியை கல் எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சாங்க, 4 பெண் காவலர்களை வந்து மானபங்கம் படுத்துனாங்க என்பதெல்லாம் முழுக்க ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட இந்த முஸ்லீம்கள் மீது நடந்திருக்கு. டிஎஸ்பி மண்டை ஒடியாமலாம் இல்லை, 4 பெண்கள் வந்து அங்கே மானபங்கம் நடத்தப்படாமலாம் இல்லை, நடந்திருக்கு. ஆனால் அது இவர்கள் செய்யலை. அது நடந்ததுன்னா அப்ப அது யாருன்ற கண்டுபிடிக்காம விசாரணை முழுமையாக ஏன்னா செஞ்சவன் வீட்டில் போய் தூங்குவானா இல்ல. இப்போ உண்மையிலே நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ தூரம் சொசைட்டில இப்போ வெல்ஃபேர் பார்ட்டி இருக்கீங்க, உங்களை போன்ற நிறைய இயக்கங்கள் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, கட்சிகளோ கட்சிகளுடைய ஆதரவோ அந்த மக்களுக்கு கிடைக்கலையா? அதாவது பொதுவாகவே வந்து எங்களுடைய இப்போ அரசு மக்கள் வழியோ அவ்வையோ அரசு அப்படின்வாங்க இல்லையா? அப்போ நாங்கள் ஒரு அரசு கேஸ் நடத்துகிறோம்னு சொன்னால் எங்களுடைய சொசைட்டி எது, எங்களோட பின்புலம் என்ன, இந்த சமூகம் தானே. இந்த இப்போ கட்சினா கட்சி போயிட்டு வேலை செய்ய போறது இல்லை, அப்படி சொல்லலாம், இந்த சமூகம் தான் வேலை செய்யணும் இல்லையா? அப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த வழக்கிலே நான் சொல்றேன், இந்த வழக்கில் A24 அக்யூஸ் வந்து அந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா. A24 இறந்துட்டார். அவர் குற்றவாளின்னு சொல்லி நேற்று கொடுத்த தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நீதிபதி இப்படி சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட காவலர்களுக்கு நீங்கள் இழப்பீடை அரசிடமிருந்து 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் பெற்று தரணும். அதன் பிறகு அஸ்லம் பாஷா சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் இருந்து நீங்கள் அதை ரெக்கவரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு. எந்த அமைப்பு அது? அஸ்லம் பாஷாவுடைய அமைப்பு. இன்னைக்கு தமுகன்னு சொல்கிறோம், இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்கிறோம், இன்னைக்கு 2 சட்டமன்ற அந்த அமைப்புலேருந்து நீங்கள் பணத்தை வாங்கணும் ஒரு தீர்ப்பு. அவர் தான் குற்றவாளி இல்லைங்கிறீங்க, அப்புறம் பணத்தை அதை தான் கேட்குறோம். அப்போ இங்கே பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு கொண்ட கட்சியை இது வரைக்கும் இது குறித்து பேசா? இப்போ நீங்க வெல்ஃபேர் பார்ட்டியை குறித்து கேட்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ. புரியுது. ஆனா நான் வெளிப்படையாக இதை கேட்கிறேன், ஒரு சட்டமன்ற அந்த சார்ஜ் ஷீட்ல அந்த என்ன சொல்றது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பலரும் இருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த 2-3 பேர் வந்து அதில் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள போயிருக்காங்க, வெவ்வேறு அமைப்பை சார்ந்தவங்களாம் உள்ள போயிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு கொண்டிருக்க கட்சி, கூட்டணியில் இருக்கிற கட்சி, உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ, மறைந்த எம்எல்ஏ மீது அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அவர் சார்ந்த அமைப்பாண்டு பணத்தை வாங்குங்கன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா இது எத்தகைய தீர்ப்பு? இது மறைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்குனா அவர் சார்ந்த அமைப்பு. நான் கேட்டேன், அந்த அமைப்பா கலவரம் செய்ய சொல்லுச்சு. இன்னும் கேட்டால் அந்த கலவரத்தில் அஸ்லம் பாஷா வந்து அந்த கலவரம் நடக்கக்கூடாது என்பதற்கு ரொம்ப பாடுபட்டவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவன் ஷமீல் அஹமதே செத்துருக்க மாட்டான் தோழர்.
விசாரணை கூட்டு போறாங்க. அந்த குடும்பம் போய் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அஸ்லம் பாஷா சொல்லுது. அஸ்லம் ஒண்ணுமில்ல, ஊர் சைட்லாம் நமக்கு தெரியும். நீங்க சொன்ன அந்த சாதி இந்துக்கள்ல இருந்து எவனா கூட்டு போயிட்டா 4 பேர் வெள்ளை கரை வெட்டி போட்டுட்டு போய் உள்ள பூந்து வாடா நீ நான் பாத்துக்கலையோ உனக்கு என்ன வேணும் வந்து சேரும் வான்ட்டு கூட்டு போற நிகழ்வுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறோம். ஒரு எம்எல்ஏ நினைச்சிருந்தா விசாரணைக்கு அழைத்து சென்ற சமீல் பாஷா கூப்பிட்டு வந்துருக்க முடியாதா? ஒரு ஃபோன் காலே முடிச்சிருக்கலாமே. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, சரி போலீஸ் விசாரிக்கட்டும் விட்டார். போலீஸுக்கு முழுமையா கோஆபரேட் பண்ணார். அந்த போராட்ட இப்போ ஒருத்தன் வந்து போலீஸ் கஸ்டடியில செத்துறான், கொல்லப்பட்டவனா அந்த சமூகம் என்ன செய்யும்? அங்க குவியும். அந்த சமூகம் சார்ந்த தலைவர் குமியுவார்கள். ஆனா அஸ்லம் பாஷா அவர் தலைவர் இங்க வராதீங்க தலைவர்ன்ட்டு. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா இங்க பதட்டமாகும், இன்னும் சென்சிட்டிவ் ஆயிடும் இஷ்யூ, ஆனா நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாரு. அப்ப அவ்வளவு இந்த கலவரத்துக்கு எதிராக கலவரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்காக ஒரு வேலை செய்த ஒரு நபரை நீங்க குற்றவாளி ஆக்கி அந்த அமைப்பாண்டே நீங்க பணத்தை வசூல் செய்யணும் ஒரு தீர்ப்பு தரதெல்லாம் இது வந்து ஒரு வினோதமா இல்லையா? வினோதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அதாவது நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள்ல நீதிமன்றம்ல சொல்லணும்னா நீதிபதிகள் வந்து ப்ராசிக்யூஷனோட மவுத் பீஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா இந்த வழக்குல முழுக்க நீதிமன்றம் ப்ராசிக்யூஷனோட மவுத் பீஸாவும் போஸ்ட்மேன் வேலையை தான் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து தீர்ப்பு அல்ல, இது வந்து எழுதப்பட்டதை வாசித்து இருக்கிறாருன்னு நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறீங்க. இது குறித்து மேலும் மேல்முறையீடுக்கோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கோ என்ன பண்ணலான்னு இருக்காங்க அவங்களுடைய தரப்புல? அதான் இப்ப பேசின வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்து என்ன பண்றதே தெரியல. அது தெரிஞ்சு நல்லா பாருங்களேன், இது ஒரு செஷன் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட். ஆமா, செஷன் கோர்ட் ஜட்மெண்ட் முடிஞ்ச உடனே இந்த 24 பேரை கொண்டு போய் ஜெயில போடுவாங்களா இல்ல மேல்முறையீடு ஒரு காலத்தை எந்த காலகட்டமும் கொடுக்கல. அவன் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த உடனே எல்லாரையும் வந்து பாதுகாப்போடு கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு யாருமே உதவிக்கு கேட்க நாதி இல்ல, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுறதா ஒரு அச்சம் தானே. இப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு எதிராக தீர்ப்புக்கு எதிராக தான் பேசுறோம், நீதிபதிக்கு எதிராகவோ இது வரைக்கும் சட்டம் கொடுத்திருக்கிற அனுமதி இது வரைக்கும் நம்ம தீர்ப்பை அந்த நீதிபதியின் பெயரை கூட நம்ம சொல்லல. ஆனா அவ்வளவு உள்நோக்கம் அந்த தீர்ப்புல இருக்குன்றதை தீர்ப்பை பார்க்கும்போது சொல்றோம். அப்ப முதல் கேள்வி, கலவரம் நடந்து 24 பேர் நீங்க ஜெயில போட்டீங்க, ஓகே, அந்த கலவரத்திற்கு அடிப்படையா இருந்த அந்த காவல் ஆய்வாளர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சில்லிங் பொசிஷன்ல இருக்காரு. கொல்லப்பட்ட அந்த சமீல் பாஷாவோட குடும்பத்திற்கு என்ன நீதியை என்ன நிவாரணத்தை இந்த அரசு கொடுத்திருக்கு? எதுவும் கொடுக்கல. அப்போ ஒரு ஊருக்குள்ள ஒரு 400 பேர் இவங்களோட கணக்குப்படி ஒரு 500 பேர் ப்ரொவோக் செஞ்ச அந்த காவல்துறை யார் தண்டிக்கிறது? அதனாலதான் நாம சொல்றோம் இது முழுக்க வாசிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அப்பீலுக்கு ஹைகோர்ட் போச்சுன்னா முதல் ஹியரிங்லேயே வந்து தூக்கி போட்டு எல்லாருக்கும் வந்து விடுதலை கிடைக்கும். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? ஏன்னா இந்த அரசு சிறுபான்மையினரை கொஞ்சம் கவனத்தோட கரிசனத்தோட அணுகக்கூடிய ஒரு அரசாகத்தான் வெளிப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? இந்த அரசை வந்து யார் இயக்குறாங்கன்றது நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்போ தேர்தல் இருக்கு, நீங்க தேர்தல் இல்லாத காலத்துல இது நடந்திருந்தா கூட பெருசா வந்து யோசிக்க வேண்டாம். ஆனா தேர்தல் வரப்போகிற சூழல்ல ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆக்டிவிட்டிஸுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் எப்படி சொல்ல இல்ல, அரசு தரப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல நீதிமன்றத்துல இருக்கு. அரசு தரப்பை மீறியா வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ஒரு நீதிபதியால தீர்ப்பு வாங்கிட முடியும்? இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை கூட அவங்களுடைய ரோல் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட். இப்ப அதுதான் நம்ம இப்ப கேள்வி இந்த அரசை நோக்கி கேட்கிறோம். இப்ப மக்களால் என்ன பேசு பொருளாகும்? வேலூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 47% முஸ்லிம் மக்களா இருந்தாலும் கூட அங்க நான் முஸ்லீமா இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறார். திமுக எம்பி தான் இருக்கிறார் நான் முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க. ஆனா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரே தொகுதி தமிழ்நாட்டில் எதுனா வாம்பூர் தான். வெறும் முஸ்லீம் ஓட்டு மட்டுமே கன்சாலிடேட் ஆனாவே ஒருத்தர் ஜெயிச்சிடுவார். பல இடங்கள்ல என்னன்னா வெற்றியை தீர்மானிக்கூடிய ஓட்டா இருக்கும். ஆனா ஆம்பூரை பொறுத்தவரை கன்சாலிடேட் வெறும் அந்த முஸ்லீம் ஓட்டை மட்டுமே கன்சாலிடேட் பண்ணாவே ஒரு முஸ்லீம் இண்டிபெண்டன்ட் நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஆம்பூர். அதை தாண்டி வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு தொகுதி இல்லை. அப்படியே போட்ட ஊர்ல நீங்க ஒரு 20 பேரை நீங்க வந்து பிடிச்சி ஜெயில போறீங்கன்னா இது யாருடைய வெற்றியை பாதிக்கும் தேர்தல்ல? அப்ப இந்த அறிவு கூட இந்த அரசுக்கு இருக்காது. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டு குற்றவாளியா சொல்றாங்கன்னா
நாளைக்கு உங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வராதா? இல்ல எதை மிஸ் பண்ணிருக்குன்றீங்க? அரசு தரப்பு இதை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இது பிக் பிளண்டர் அப்படின்றத இந்த அரசுக்குள்ள இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இப்போதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் பிரீத் எடுக்கிறோம். என்னன்னா இந்த 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல்ல முஸ்லிம்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தது? சிறைவாசி விடுதலைன்ற ஒன்று இருந்தது. இப்போ அது இல்லை. கடைசியாக ஒரு 13-14 பேர் இருந்தாங்க. அவங்களும் நீதிமன்றம் போய் பிணை பெற்று வந்தாங்க. இவங்க ஆதிநாதன் கமிஷன் போட்டாங்க. ஆதிநாதன் கமிஷன் வந்து ஆளுநர் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. இப்போ பல விவகாரம் நடந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரு பிரீத்திங் டைம் இருக்கு. நமக்கு முஸ்லீம்கள்லாம் சிறையில் இல்லை. இந்த எலெக்ஷனில் நாம் இந்த அரசோட சில டிமாண்ட் வைப்போம். எங்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் எங்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுங்க, எங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுங்க, எங்களுக்கு 7% இடஒதுக்கீடை கொடுங்க, எங்களுக்கு சிறப்பு சட்டங்களை பிசிஆர் ஆக்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி பல கோரிக்கைகள் வைக்கலான்னு யோசிக்கும் பொழுது டக்குன்னு இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? கோவை சிலிண்டர் வெடிப்பில் ஒரு 20 பேர் தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ இந்த வழக்கில் ஒரு 20 பேர் வச்சாச்சு. ஹெச்யூடின்ற பேரில் தடை செய்யப்பட்ட அமைப்போட தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லி எந்த ஒரு காரணம் இல்லாமல் அதில் ஒரு 10 பேர் தூக்கி வச்சுட்டு திரும்ப அந்த பழைய 98 இருந்த 148 அந்த கணக்கு இருக்கு பாருங்க, திரும்ப அந்த 148 பேர் சிறையில் கொண்டு போய் அடைச்சாச்சு. அப்ப இந்த அரசு திட்டமிட்டு முஸ்லிம்களோட அரசியல் பார்வை, அரசியல் டிமாண்ட்ஸ் வந்து வேற எங்கேயும் போகக்கூடாது. அப்போனா என்ன செய்யறது? சிறைவாசி விடுதலை என்பது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய எமோஷனல் பாண்டிங்கா இருக்கு. அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி இந்த அரசு நினைச்சுதான் இந்த 20 பேரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கோன்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வரும். அந்த சந்தேகம் நீங்க ரொம்ப ஒரு அதீதமான சந்தேகமா இல்ல. அது நீங்க இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னா இந்த 1.5 ஆண்டாதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ISIS-ஓட இங்க தொடர்பு யாரும் கைது செய்யப்படலை. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட அமைப்போட தொடர்பு இருந்தாங்கன்னு சொல்லி யாரும் கைது செய்யப்படல. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி யாரும் கைது செய்யப்படல. ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு கேஸ் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு, லைவ்ல இருக்கு. அந்த லைவ் கோரிக்கை இன்னைக்கு முடியுது. ஏன்னா எல்லாருமே அரசால் இல்லாம நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவங்க. இந்த அரசெல்லாம் யாரும் விடுவிக்கப்படல, நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவங்க. இப்போ ட்ரம்ப் கார்டு இந்த அரசுக்கு என்ன இருக்கு? இப்ப நீங்களே சொன்னீங்க முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஃபேவரான அரசு, இதயத்தில் வச்சுக்கிற அரசுன்னு சொல்லி. அப்ப அந்த அது எதை வச்சு இவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு இருந்தது, நாங்க வந்தால் முஸ்லிம்களை விடுவிக்கிறோம். இது ஒரு இந்த சமூகத்தின் பெரிய ஒரு கோரிக்கையா வந்து நினைக்கப்பட்டது. பல கோரிக்கையில அதுவும் ஒரு கோரிக்கை தான். முக்கியத்துவம் அதிகமா, அது ஒரு முக்கியத்துவமான, எல்லாரும் அந்த கோரிக்கை தான் வச்சாங்க. எந்த கட்சியா இருந்தாலுமே முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை தான். அது அது உண்மையும் தேவையும் கூட. அந்த கோரிக்கை அது தேவையில்லாத மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கோரிக்கை இந்த எலெக்ஷன்ல வராது. எந்த எலெக்ஷன்ல? இப்ப நடக்கக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் அந்த கோரிக்கை வர சூழல் இல்லாத பொழுது ஒருவேளை இந்த இவன் வந்து இப்ப ஃப்ரீயா இருக்கான், இவன் டிமாண்ட் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறான். அப்போ இவன் ஓட்டு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 160-170 தொகுதிகளில் முஸ்லிம்களோட ஓட்டு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. வெற்றியெல்லாம் பெற முடியாது, கவுன்சிலர்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனா MLA-வை கொண்டு வருவதற்கான ஒரு சாலிடான ஓட்டு முஸ்லிம்களோட இந்த 6% ஓட்டு தீர்மானிக்கும் சக்தி. அப்ப இவன் திரும்பவும் நம்ம ஒரு விலங்குக்குள்ள அடைச்சாதானே இவன் வந்து நமக்கு வாயை மூடிக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்ற ஒரு நினைப்புல இந்த அரசு செஞ்சிருக்கோ அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. சிறைப்படுத்தப்பட்டிருக்க அனைவருமே இஸ்லாமியர்கள், அனைவரும் இஸ்லாமியர்கள் தான். 22 பேரும் இஸ்லாமியர்கள் தான். இப்ப தோழர் இந்த கலவரம் இருக்குல்ல, இந்த கலவரமே ஒரு மாடல் தோழர். நீங்க இந்த கலவரத்தை கொஞ்சம் வந்து பின்னோக்கி போனீங்கன்னா 97 கோவையில் ஒரு கலவரம் நடந்தது பாருங்க. செல்வராஜ் என்ற ஒரு காவலரை முஸ்லீம்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த செல்வராஜ் என்ற ஒரு இந்துக்களுக்கு பாதுகாவல் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இங்க சங்க பரிவார அமைப்புகளும் RSS அமைப்பு இறங்குது, இன்னொரு பக்கம் காவல்துறையை சேர்ந்து கூட்டணி அமைச்சு. இதை நான் சொல்லல, இப்போ வந்து இந்த நாட்டுக்கு வந்து துணை ஜனாதிபதியை கொண்டு வர போறாங்க பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் மேடையில சொன்னது. மேடையில உங்களுக்காக நாங்க கலவரம் பண்ணதெல்லாம் மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி போலீஸை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி அது. அப்படியாப்பட்ட ஒரு மாடல் தான் ஆம்பூர் கலவரம் கூட. இட்ஸ் a planned one. அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பவித்ரான்ற பொண்ணு கூட அவங்க இப்போ அதுக்கப்புறம் மீட் எடுத்துட்டாங்களா இல்ல ஒண்ணா ஆயிட்டாங்க? இல்ல, அவன் வந்து இங்க இருக்காத போன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சென்னைக்கு வந்துருச்சு. சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பேயிங் ஹாஸ்டலில் இருந்தோம், அந்த பொண்ணு வேலை செஞ்சிருக்கு. அப்புறம் கேஸ் வந்துடுச்சு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் வந்து நல்ல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, நீ இப்போ புருஷன் கூட வாழுமா, சண்டைலாம் போடாம சொன்னவன் இனி உயிரோடு இல்லை.
அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நடுத்தூரில் இருக்கு, அந்த சமூகம் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கு. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நாங்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கையில விலங்க போட்டுக்கிட்டு இந்த அரசு நோக்கி கேள்வியும் கேட்க முடியாது. ஏங்க இப்படி பண்ணீங்கன்ட்டு இந்த அரசாண்ட போய் திரும்பவும் கெஞ்ச வேண்டிய சூழலில் தான் இந்த சமூகம் இருக்குன்னு சொன்னா, அதற்காக தான் நான் சொல்றேன், நாங்கள் இப்போ நல்லா இல்லை. திராவிட மாடல் அரசுல முஸ்லீம் சமூகம் நல்லா இல்லை. நீங்க உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் சரின்னு சொன்னா நீங்க திரும்ப விசாரிங்க. சரி ரைட், அந்த 120 பேர் ஜெயிலில் போட்டீங்க இருக்கட்டும், அந்த 22 பேர் ஜெயிலில் போட்டீங்க இருக்கட்டும், அந்த மார்டின் மேல விசாரணை நடத்துங்க. மார்டின் எதற்காக சட்டவிரோதமாக ஒரு வீட்டில் வச்சு ஷமீல் அகமது அடிச்சு கொன்னான், அதற்கு மார்டினுக்கான இன்டென்ஷன் என்ன, அதை விசாரிங்க. மார்டின் முதல்ல கைது, இது வரைக்கும் மார்டின் கைது செய்யப்படல அந்த கொலை வழக்குல, இப்போ வரைக்கும் கைது செய்யப்படல, ஒரு இடைநீக்கமோ சஸ்பென்ஷன் நடக்கல. ஓகே, புரியுதுங்களா? அப்போ மார்டினுக்கு என்ன இன்டென்ஷன், மார்டினை இயக்குது யாரு? அந்த அதாவது பொதுவாகவே முஸ்லீம் சமூகம் இருக்கு பாருங்க, ஒரு பிணைத்தை வைத்துலாம் அரசியல் செய்ய நீங்க பார்த்துருப்பீங்க. பல இடங்கள்ல பிணைத்தை வைத்து கொண்டு டிமாண்ட்ஸே பண்ணாது. எங்களை வந்து இந்த பணத்தை நாங்கள் வந்து வாங்கணும்னு சொன்னா நீ 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, இது சம்பந்தப்பட்ட கைது செய், இப்படி எந்த டிமாண்டும் வைக்காது. ஏன்னா முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிணம் என்பது ஒரு புனிதமானது. உடனடியாக அதை வந்து அடக்கம் பண்ணணும், அதை குளிப்பாட்டி புது உடையை போட்டு அந்த பிணத்திற்கான கடமையை செஞ்சு அந்த பிணத்தை தொழுக வைத்து அடக்கம் பண்ணுறதுதான் முஸ்லீம் சமூகம் இருக்கும். கவனமாக இருப்பாங்க. பிணத்தை வைத்து கூட எந்த அரசியலும் செய்யாது. நீங்க தமிழ்நாட்டில் நடந்த பல கொலைகளை எடுங்க, முஸ்லீம் சமூகம் சார்ந்த கொலைகளை எடுங்க, விபத்துகளை இறந்து போனவங்களை வைங்க, பிணைத்தை வைத்து அரசியல் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்ற சமூகத்துல நடக்கும். பாடி கையில வச்சிருப்பாங்க, நாங்க பாடி அடக்கம் பண்ண மாட்டோம், நாங்க பிணத்தை பிணத்தை வாங்க மாட்டோம்ன்ற டிமாண்ட் கூட கிடையாது. அடிச்சு கொண்டுட்டான் செத்துட்டான்னு சொல்லி போலீஸ் சொல்லுது, சரி இப்ப பாடியை கொடுங்கன்னு வாங்குறாங்க. அப்ப இதுல கலவரம் நடப்பதற்கு இவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா? அப்படி இவங்க கலவரம் செய்யணும்னு நினைச்சிருந்தானா ஏன் பாடியை வாங்க போறாங்க? பாடியை வாங்க போறாங்க. அப்ப பாடியை வாங்கி அடக்கம் பண்ணணும்னு முடிவெடுத்த ஒரு சமூகம் எப்படி கலவரம் செய்யும்? அதுல ஒரு எம்எல்ஏ ஈடுபடுவாரா? அரசு தரப்புக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? குறிப்பா அந்த சம்பந்தப்பட்ட கட்சியினரே இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களும் இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசு தரப்பு வந்து 2 விஷயம் செய்யணும். உடனடியா வந்து இப்ப அந்த 160 பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் விடுதலைக்கு எதிராக இந்த அரசு எந்த இதை காயம் நகர்த்தக்கூடாது. கண்டிப்பா நடக்கும். 160 பேர் விடுதலை என்பது சாதாரணம் இல்லையே. 22 பேர் சிறை சென்றது எந்த வகையில வந்து இங்க பேச போறோம். அப்படி ஒரு வழக்குல 160 பேர் வந்து 10 ஆண்டுகள் போய் விடுதலை என்பதும் கூட இது தேசிய செய்தி. இது விடுதலை ஆயிட்டாங்க நினைப்பாங்கன்றீங்க. விடுதலை ஆயிட்டாங்க, இந்த விடுதலைக்கு எதிராக அரசு வந்து எந்தவித காயம் நகர்த்தக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, உடனடியாக ஷமீல் அகமதுடைய படுகொலையை மீண்டும் இந்த அரசு விசாரிக்கணும். ஆனா செய்யுமான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா கோவை கலவர வழக்கே இது விசாரிக்கப்படல முழுமையா. கோவை கலவர வழக்குலையும் இதே மாதிரி அரசு மருத்துவமனையில் 9 பேரை வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனதுல A1 அக்யூஸ்ட் அர்ஜுன் சம்பத். அர்ஜுன் சம்பத்தை கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்து, அதுக்காக இந்த அரசு அப்பீலே போல. அப்ப அந்த 9 பேர் செத்தவன் யாரு? காந்தி தூக்குமாட்டிட்டு செத்த மாதிரி அவன் வந்து தானா சுட்டு செத்தானா? மருத்துவமனையில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டதற்கான எல்லா புகைப்பட ஆவணங்களும் இருக்கு. வழக்குல வந்து அர்ஜுன் சம்பத் பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அர்ஜுன் சம்பத் இன்னைக்கு வந்து வெளியே சுத்திட்டு இருக்காரு. அப்படி இந்த வழக்கையும் கூட இந்த அரசு விடாம அந்த மார்ட்டின் மீது உடனடியாக துறைசார் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, உண்மையிலே அந்த கலவரத்தை செஞ்சது யார்? அதை விசாரணை நடத்து. உண்மை குற்றவாளி நீ தண்டி, மாற்று கருத்தே இல்லை. கலவரம் நடந்தது உண்மைதான், டிஎஸ்பி மண்டை உடைக்கப்பட்டது உண்மைதான், 4 பெண் காவலர்கள் மானபங்கம் செய்யப்பட்டது உண்மைதான், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. அதை செய்தது யாரு? ரோட்ல போட எவனையா நீங்க பிடிச்சி ஜெயில போடுவீங்களா? கேட்க நாதி இல்லைன்னு சொல்லி 4 முஸ்லீமை பிடிச்சி நீங்க வந்து இவன் தான் செஞ்சான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவன் வந்து தனக்கு தான் இல்லைன்னு சொல்லி நிரூபிப்பது கூட நீங்க வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு சொன்னா இது என்ன நீதி பரிபாலன முறை இது? அப்ப இந்த அரசினால வைக்கக்கூடிய கேள்வி, உடனடியாக மார்ட்டின் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் தான் இருக்கணும், கட்டாயம் இருப்பாரு. அவர் உடனடியாக அவர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சுங்க. ஏன்னா எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல வந்து அந்த ஷமீல் அகமதை போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர் சொல்றாரு இவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்றது. அந்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த அடிப்படையில் உடனடியாக மார்ட்டின் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் என்ன சிலருக்கு போன் போட்டு கேட்டாங்க, சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்க, மார்ட்டின் எந்த ஸ்டேஷன்ல சார் இருக்காரு? தெரியாது.
என்ன சார் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு காவல்துறை அதிகாரி எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்லி கூட நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ஃபாலோ நடக்கல. இது சிம்பிளா நம்ம சொல்லணும். தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்தது. 13 உயிர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சூறையாடப்பட்டது. இன்னைக்கு நீங்க ஸ்டோலின் அம்மாவண்ட போயிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆபீஸ் கொளுத்துனதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க சொத்தை கொடுங்கன்னு சொன்னா எவ்வளவு அகோரமா இருக்கும். இதுக்காக இந்த நாடு பேசுமா? ஸ்டோலினுக்கு எதிராக இந்த நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு சொல்லி எல்லாரும் காரி துப்புவான் இல்ல. இது ஏன் சொல்ல அமைதியா இருக்கீங்க? இதுக்கே இந்த சமூகம் அமைதியா இருக்கு? கேள்வி அதான். ஒரு அன்னாட காட்சி, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குறான், அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வைக்கிறீங்க. மாட்டுக்கு லாடம் அடிக்கிறான், அவன் கலவரம் செஞ்சான்னு சொல்லி கொண்டு போய் ஜெயில வைக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப இவன் இங்க பிரச்சனை என்னங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனால வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் தர முடியாத சூழல் தோழர். அதனால பலரும் இங்க வழக்கறிஞர் வச்சுக்கல. புரியுது. அப்ப அப்பாவிகளை நீங்க 20 பேரை பிடிச்சி ஜெயில போறீங்கன்னு சொன்னா இது என்ன நீதி பரிபாலன முறை? எப்படி இந்த சமூகம் இந்த நீதிமன்றத்தை நம்பும்? எப்படி இந்த அரசை இந்த சமூகம் நம்பும்? எழுப்பியிருக்கிற கேள்விகள் ரொம்ப ஒரு கூர்மையான கேள்விகள், பதில் இல்லை. அதனாலதான் அந்த அமைதியை நானும் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசு இதுல நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே மக்களுக்கான அரசாங்கத்தான் இருக்குது, விழுமுள்ள மக்களுக்கான அரசாங்கமாகத்தான் திகழ்கிறது அப்படின்னா நிச்சயமா அதுல வந்து அவங்க ஒரு நன்மையை விளைவிக்கணும். அதாவது இந்த அரசு தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதை தாண்டி நடந்த கலவரத்திற்காக ஒரு ஆணையரை போட்டு விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்தது. பல காவலர்களை இவர்கள் தான் குற்றம் செய்தார்கள், இவர்கள் வந்து ஸ்னைப்பர் வச்சு நேரடியாக சுட்டாங்கன்னு சொல்லி உங்களாண்ட வந்து கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி இது ஒரு கமிஷன் போடுங்க. ஆம்பூர் கலவர வழக்கு ஒரு கமிஷனை போடுங்க. இத்தனை நாள் 10 ஆண்டுகளா அது வந்து தூங்கிட்டு இருந்தது யாருக்கும். ஆனால் இப்போ அது வெளியே வந்துருச்சு இல்லை. 20 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான்ல. காவலர்களுக்கு ஒரு பல லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு தரணும். அதற்கான தொகையை வந்து சம்பந்தப்பட்ட இறந்து போன ஆம்பூர் எம்எல்ஏவா இருந்த அஸ்லம் பாஷான் வந்து நீங்க வந்து வசூல் பண்ணுங்க, அவர் சார்ந்த அமைப்பானது வசூல் பண்ணுங்க. இவ்வளவு நடந்த பொழுது இனியாவது இந்த அரசு உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு, சிறுபான்மை நலம் சார்ந்த அரசுன்னு சொன்னா ஒரு கமிஷனை போடுங்க. இன்னும் 6 மாசம் உங்க அரசு இருக்குல்ல, 6 மாசம் உங்களால ஒரு வழக்குல தீர்ப்பு வாங்கி தந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னு சொன்னா ஒரு தனிநபர் ஆணையரை போட முடியும். கமிஷன் போடுங்க, விசாரிங்க, அந்த 22 பேர் குற்றவாளியை நிரூபிங்க. இதைதான் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அரசை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வருகையை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.